ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக 2 நிமிஷத்தில் ஒரு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 6 பல்லு பூண்டு, 2 வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 5 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான சட்னி வந்து 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.